ஹாய் காய்ஸ் அண்ட் எங்கள் ஆர்மி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகா மினி சீரிஸ் தாண்டா. ஒரு லவ் ஜேர்னர் தான் பார்க்க போகிறோம். ஐடலாக இருக்க நம்ம சுகாவுக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்க உங்களுக்கு எப்படி லவ் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். இப்போ அப்படியே கட் பண்ணால் சுகாவோட ஹவுஸில் தான் ரொம்ப பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்கான். காதில் ஃபோனை வச்சுட்டே வெளில வரான். டே அரம் ஒரு 5 minutes ஆரம் ரெடி ஆகிட்டேன். டே ஆல்ரெடி 10 minutes மேலே போயிட்டுருக்குடா. 10 minutesக்கு முன்னாடி நான் கால் பண்ணும்போது என்ன சொன்னேன்? குளிச்சிட்டேன், இந்த ரெடி ஆகிட்டேன், ஒரு 2 minutesன்னேன். இப்போ என்னடா 5 minutesங்கிற? அப்புறம் ஏதோ நான் வெளியில் வந்துட்டேன், வாஷ் எடுத்துட்டேன், வாலெட் எடுத்துட்டேன். டே ஷூவை போடுறா ஃபஸ்ட்டு. சாரி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷூ வியர் பண்ணிவிட்டு வெளியில் வரான். அங்கே எனக்கு கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்காங்க. பயங்கர சவுண்ட். அவன் வந்து காருக்குள்ளே ஏறுறான். நீங்களாம் எங்கே இருக்கீங்க? நாங்கள் காலேஜ் கிட்டே வந்துட்டோம். கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கடா, நானும் வந்துடுறேன். நீ இல்லாமல் எப்படிடா போவோம்? வெயிட் பண்ணுறோம், பார்த்து ஜாக்கிரதை வா. ஓகே. சொல்லு சுகா, ஒன் டே ஃபுல்லாகவே காலேஜில் தானா? ஆமாண்டா, ஸ்டூடெண்ட் இன்வைட் பண்ணியிருக்காங்கல்ல. அப்புறம் என்ன, முடியாதுன்னு நான் சொல்ல முடியும்? ஒன் டே தானடா, நம்ம காலேஜ்க்கே போனது கிடையாது. இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே. வா போய் ஸ்டூடெண்டோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே. பி எங்க? பி எப்போ ஆஸ்திரேலியாவில் வந்தான்? அவன் ஜாயின் பண்ணிட்டானா? டேய், அவன் மார்னிங் வந்து காலேஜில் இங்கே முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கான். நீ தான் லேட்டு, சீக்கிரம் வாடா. ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவனே வந்துட்டான். அடுத்த ஸ்ட்ரீட்டில் இருக்க உனக்கு என்னடா பிரச்சனை? தூங்கிட்டான். நைட்டெல்லாம் ரிஹர்சல் பார்த்தனா, அதான். சரி ஓகே வா வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை கட் பண்ணுறாரு. பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் தனித்தனியான காரில் ஒரு காலேஜை நோக்கி போயிட்டுருக்காங்க. சியோலில் ரொம்ப பெரிய காலேஜ் தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஈவெண்ட் போயிட்டுருக்குது. ஸோ பிடிஎஸை இன்வைட் பண்ணியிருக்காங்க கெஸ்ட்டாக. இப்போ அப்படியே காலேஜில் தான் தேஜு என்னடா ஒன்றும் கேட்கல, மைக் ஆஃப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு. சரி இருவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவள் மைக் ஆஃப் பண்ணிட்டு திரும்புகிறான். ரயான் தான். என்னடா வயன் எங்கடி? டே நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்க மொத்த பேரும் அவளுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கே போனானே தெரில. கால் பண்ணியா இல்லையா? காலிலேருந்து பண்ணிகிட்ருக்குறேன்டா. இதோ வர அது வரேன்னு சொல்லிகிட்டே இருக்காளே தவிர எங்கே இருக்கிறான்னு சொல்லவே மாட்டேங்கிறாடா. எக்ஸாக்டாக எங்கே இருக்கானே எங்களுக்கும் தெரியாது. என்னடி விளையாடுறீங்களா? இந்த காலேஜில் இன்றைக்கி நடக்கிற மொத்த ஈவெண்ட்டுக்குமே ஹெட் அவ தான். இதை மொத்த ஈவெண்ட்டே ஹோஸ்ட் பண்ணுறதும் அவள் தான். இந்த காலேஜோட சேர்மன் அவள் தான். அப்படி இருக்கும்போது பிடிஎஸ் வந்துட்டு இருக்காங்கடி, அவள் தானே வெல்கம் பண்ணணும். டே எங்களுக்கும் புரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அவளை வெளில அனுப்புனீங்க? ஏதாச்சும் ஒர்க்னா வேற யாராச்சும் போய் பார்த்துருக்கலாம்ல. நாங்களா போக மாட்டேன்னு சொன்னோம். அவள் தாண்டா இவங்கிட்ட பேச முடியல. காய்ஸ் அப்படிங்கிறா. எல்லாருமே சுஜாவை திரும்பி பார்க்குறாங்க. ஏன் எல்லாரும் இவ்வளோ டென்ஸ்டாக இருக்கீங்க? அண்ட் எதுக்கு இவ்வளோ சீரியஸ்னஸ்? இன்றைக்கி நம்ம என்ஜாய் பண்ணணும், தெரியும்ல? சுஜா விளையாடுறியா? இந்த ஈவெண்ட் எவ்வளோ முக்கியமானது தெரியும்ல? நம்ம காலேஜுக்கு கெஸ்ட்டு யார் வர்றாங்கன்னு தெரியும்ல? இந்த டயத்தில் ஒயன் இல்லைன்னா வெயிட் ஒயனை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியல. அவள் பர்ஃபெக்டாக இருப்பாள். அவள் மிஸ்டர் பர்ஃபெக்ஷன். சொன்ன டைமிங்கில் கண்டிப்பாக அவங்க இருப்பாள். விளையாடுறியா சுஜா? இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? நீ ஒரு நிமிஷம் காய்ஸ். இந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுறது யார்? வயன் தான். பிடிஎஸை இன்வைட் பண்ணுற ஐடியா கொடுத்தது யார்? வயன் தான். இந்த டோட்டல் காலேஜோட சார்ம் கேர்ள் யார்? என்னடி இப்போ பிரச்சனை? சொல்கிறத தெளிவாக சொல்கிறியா? வெயிட். அவள் ஒரு விஷயத்தை எடுத்தானா அதை பர்ஃபெக்டாக பண்ணுவாள், சரியா? ஸோ அவள் கரெக்டான டைமிங்கில் உள்ளே வருவாள், கரெக்டாக பிடிஎஸை வெல்கம் பண்ணுவாள். சுஜா இதை வேற யார்ட்டாச்சும் சொல்லு, வெளியில் எட்டி பாரு. பிடிஎஸ் வராங்கங்க எவ்வளோ க்ரௌடு தெரியுமா? நம்ம காலேஜ் என்ட்ரன்ஸ்லேருந்து கிளாஸ் ரூமுக்கு, ஏன் ஈவெண்ட் நடக்கிற ஆடிட்டோரியத்துக்கு கிட்டத்தட்ட 50 meters இருக்குது. அவன் உள்ளே என்ட்ராகிறதுக்குள்ளேயும் அம்மா டைமிங்கே போயிடும்டி. சத்தியமாக சொல்கிறேன், வயன் இல்லைன்னா நான்லாம் போய் பிடிஎஸை வெல்கம் பண்ண மாட்டேன். நான்லாம் பயத்திலே உளறி கொட்டிடுவேன். என்னால் இதை பண்ண முடியாது. வெயிட், உனக்கு அந்த சான்ஸே அவள் கொடுக்க மாட்டாள். நான் சொல்கிறேன்னா அவள் வருவான், பிடிஎஸை வெல்கம் பண்ணுவாள். சுஜா வெயிட், எனக்கு நானே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உங்களுக்கு கால் பண்ணுறான். நீங்கள் அந்த ஸ்ட்ரீட் வாக் இருக்கு இல்லையா, அங்கே தான் ஒரு ஷாப்பில் நின்றுட்டு இருக்கீங்க. வெளியில் அங்கேருந்து அர்ஜென்ட்டாக வெளில வரீங்க, கையில் நிறையா ஃப்ளவர்ஸோட. கால் அட்டன் பண்ணிக்கிட்டு, சுஜா வயன் வேர் ஆர் யூ? ஃப்ளவர் ஷாப். எப்போ வருவேன்? பிடிஎஸ் வந்துட்டாங்களா? இன்னும் ஒரு 5 minutes இருக்குது. நான் 4 minutesல அங்கே இருப்பேன். எவ்வளோ தூரத்தில் இருக்கேன்? பக்கம்தான். ஐயோ இங்கே க்ரௌடு தெரியும்ல சுஜா, நான் வந்துடுவேன், அது உனக்கு தெரியும்ல? எனக்கு தெரியுமா, பட் பிலீவ் மீ நான் வந்துடுவேன், ஓகேவா?
காலை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து உங்கள் சைக்கிள் எடுக்கிறீங்க. சைக்கிளுக்கு ஃப்ரண்ட்டில் நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு அங்கேருந்து அழகா ரொம்ப க்யூட்டாக பிரிட்டியாக அவ்வளோ அழகாக ரன் பண்ணி வந்துட்டுருக்குறீங்க. ஸோ அட் த சேம் டைம் பிடிஎஸ் கார்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகுது. நிறைய க்ரௌடாக இருக்குது. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் வர்றது எவ்வளோ பெரிய கேங்குன்னு தெரியும் இல்லையா? ஸோ ஓவராலாக உள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்காங்க. நீங்கள் அட் த சேம் டைம் சைடில் இருக்க அந்த ஸ்ட்ரீட் வாக் இருக்கும் இல்லையா, பை வாக்கு, அந்த ரூட்டில் நீங்கள் சைக்கிளில் வந்துட்டுருக்குறீங்க. சுகா தான் இப்போது ஒரு கிட்டத்தட்ட நெருங்க அந்த க்ரௌடுனால கார் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட்டாக வருது சுகாவோட கார் தான். நீங்கள் பார்க்குறீங்க, டைமையும் பார்க்குறீங்க, ஒவ்வொரு காராக உங்கள் காலேஜ் கேட்குள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் டக்குன்னு சைக்கிளை நிப்பாட்டிட்டு கையில் ஃப்ளவர்ஸ் எடுக்கிறீங்க. அட் த சேம் டைம் சுகா அந்த விண்டோ சைட் திரும்பும்போது உங்களை பார்க்குறான். கையில் நிறையா ஃப்ளவர்ஸோட சைடாக பேக் போட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த கெட்டப்பில் அவ்வளோ அழகாக பிரிட்டியாக நின்றுட்டுருக்குறீங்க. உங்கள் வாட்சையும் பார்க்குறீங்க, பிடிஎஸ் காரையும் பார்க்குறீங்க, க்ரௌடையும் பார்க்குறீங்க. அப்படியே சுகா எல்லாத்தையுமே நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத. அவன் சீக்ஸில் கையை வச்சுட்டு அப்படியே சைடாக அவங்கள ஒரு குட்டி சின்ன ஸ்மைல், அந்த சின்னோண்டு லிப் ஓரத்தில் ஸ்மைலோட அப்படியே பார்க்குறான். நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது சுஜா அவங்கள்ட்ட கால் வந்துருச்சு. சுஜா எங்கடி இருக்கா? எல்லோரும் வந்துட்டாங்கடி காலேஜ் கேட்டில். காலேஜ் கேட்லையா? ஏய் லூஸு, எவ்வளோ க்ரௌடு தெரியுமா? எப்படி உள்ளே வருவேன்? நான் ஐம் கம்மிங். நீ ஃபோனை கட் பண்ணுறியா? நான் வரணும். சுஜா ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு பேக்கில் எடுத்து போட்டு பெருசாக ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு அந்த க்ரௌடை பார்க்குறீங்க. சுகாவும் பார்க்குறான். அவன் கார் மூவ் ஆக ஆரம்பிக்குது. நீங்கள் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சுகா உங்களை ஒரு க்யூரியஸோடு பார்க்குறான். அசால்ட்டாக உள்ளே பூந்தடிச்சு ஓடிட்டுருக்குறீங்க. செம்ம அழகா ஆப்போசிட்டில் வர்றவங்கள க்ராஸ் பண்ணி அந்த ஃப்ளவருக்கு எந்த டேமேஜுமே ஆகாமல் உங்களை ஈவன் யாருமே டச் பண்ணாத அளவுக்கு அவ்வளோ சேஃபாக போய்கிட்டுருக்கீங்க. சேம் சுகாவோட கார் உள்ள என்ட்ராகிறதுக்கு அந்த ஈக்குவலான ஸ்பீடில் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளியில் வந்துட்டாங்க. இப்போ ஓவராலாக பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே காரை விட்டு இறங்குறாங்க. ஃபஸ்ட்டு ஜேகே, ஆரஞ்சின், ஜிமின், அப்புறம் ஜே ஹோப், ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இறங்குறாங்க. எல்லோரும் இறங்கி கேதர் பண்ணதுக்கப்புறம் சுகாவோட கார் ஒரு 5 feet டிஸ்டன்ஸில் தானே வந்திருக்கும், கொஞ்சம் லேட்டாக. ஸோ அவனும் வந்து இறங்குறான். அவன் ஈக்குவலாக அவனை சைடில் நீங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்கன்னு. எல்லோரும் கேதர் பண்ணதுக்கப்புறம் ஸோ அவங்க கொஞ்சம் நடந்து வரணும் இல்லையா அந்த காலேஜோட ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோக்கு. அதனால் பாய்ஸ் எல்லாருமே நடந்து வரப்போ நிறைய ஃபோட்டோஸுங்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு டிலே ஆகுது. ஃபோட்டோஸு, ஃபேன் கத்துறது, அவங்களுக்கு ஹாய் பாய் சொல்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு டிலே ஆகுது. அந்த டைமிங்குள்ளே நீங்கள் ரன் பண்ணி போய்கிட்டே இருக்கீங்க. ஏய் வந்துட்டாங்கடா, இப்போ என்னடா பண்ணுறது? ஒயனை காணுடா. உள்ளே வந்துட்டா, இன்னும் ஒரு 2 minutes தான். என்ன விளையாடுறியா? எப்படி வருவா? ஏய் அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரயான் சொல்கிறான். நீங்கள் அவ்வளோ கூட்டத்தில் பிரிட்டியாக ஓடி வந்துட்டுருக்குறீங்க. எல்லாரோட கண்ணு பிடிஎஸ் மேலே இருந்தால் சுகாவோட கண்ணு மட்டும் உங்கள் மேலே தான் இருக்குது. அவன் உங்களையே பார்த்துட்ருக்கான். சுகா என்ன ஜிம்மன், வாங்க போகலாம். வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் நடந்து கிட்ட வராங்க. ஏ ஒயன் சீக்கிரம் வா அப்படிங்கும்போது நீங்கள் ஓடுறீங்க. சுஜா ஐடி கொடு அப்படிங்கிறீங்க. அவள் எடுத்து நீட்டிகிட்டு இருக்கா. ரன்னிங்லேயே ஐடியை வாங்கிட்டு பொக்கே வாங்கிக்கிட்டு அவங்க கொடுக்குற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஓடிட்டு நிற்கிறீங்க. பிடிஎஸ் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா உள்ளே வந்துடுவாங்க. அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்குள்ள முன்னாடி நீங்கள் போய் முன்னாடி நிற்கிறீங்க. பெருசாக ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு ஒரு அழகான ஸ்மைலோட பொக்கே கொண்டு போய் ஆரம் கையில் கொடுக்குறீங்க. அவ்வளோதான், சுகா விழுந்துட்டான். அதுக்கு மேலே உங்கள் மேலேருந்து அவன் கண்ணை எடுக்கவே இல்லை. அவ்வளோ பிரிட்டியாக இருக்கிறீங்க. எல்லாருக்குமே ஹேண்ட் ஷேக் பண்ணி எல்லாரையுமே அவ்வளோ ஸ்மைல்டாக உள்ளே வெல்கம் பண்ணுறீங்க. அவன் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான். உங்களே பார்த்துட்டு இருந்துட்டு ஃபைனலாக வெல்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுகாவுக்கு ஹேண்ட் கொடுக்குறீங்க. அவன் ஒரு செகண்ட் கையே கொடுக்கல உங்களுக்கு. சார் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தயங்கி உங்கள் குட்டி குட்டி ஐஸை உருட்டிக்கிட்டு அப்படி கொடுக்குறீங்க. அவங்க ஐஸை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான். அயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஜேகே ஒரு மாதிரி ஷேக் பண்ணுறான் சுகாவை. டக்குன்னு சுகா ஹேண்ட் எடுத்து ரொம்ப அழகாக பொறுமையாக அவங்க ஹேண்டுக்குள்ளே வச்சு லைட்டாக க்ரிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவனை க்ரிப் பண்ணுறீங்க. அடுத்த செகண்ட் அவன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான். உங்கள் ஐஸே பார்த்துட்ருக்கான். நீங்கள் ரொம்ப டீசெண்டாக ஒரு ஷேக் தான் பண்ணிவிட்டு வெல்கம் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸ் அங்கேருந்து உள்ளே வந்துட்டு
ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா? ஸோ ஒரு இடத்துல கேதர் பண்ணி அந்த ரூமுக்கு தான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க. அவங்கள சுற்றி ஒரு சர்க்கிளில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சேஃப்டிக்காக உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் காதில் ப்ளூடூத் வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே கைட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ஆச்சரியமாக சுகா அவங்கள பார்த்துட்டே தான் இருக்கிறான். ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸை கொண்டு போயிட்டு ஒரு ரூமில் அழகாக செட்டில் பண்ணிட்டு அங்கே அவங்க பிரின்ஸிபல், அங்கே அவங்க டீன் எல்லாருமே பெரிய பெரிய கெஸ்டெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பிடிஎஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாரையும் வெல்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸும் கன்வீனியண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அட் த சேம் டைம் சுகா ஐஸ் அவங்க மேலேருந்து போகவே இல்லை. அவனுக்கு என்னமோ தெரியல, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லேயும் அவன் சம் ஃபீல், அதுக்கு பேர் தெரியல. உங்கள் மேலேருந்து அவன் ஐஸை எடுக்கணும்னு தோணலை. நீங்கள் செம்ம மாஸ் பண்ணிகிட்ருக்குறீங்க. ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி எல்லா விஷயத்தையும் அப்படி பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்குறீங்க. இப்போ அப்படியே அவங்க டீனு, பிரின்ஸிபல் இவங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு பிடிஎஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்க. இப்போ அவங்க எல்லாம் ரூமில் தான் இருக்காங்க. அவன் சுகா அந்த விண்டோ வழியாக அவங்கள பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கீங்க. தேஜு சொல்லிட்டேன்னா ஃபுட்டெல்லாம் உன் கண்ட்ரோலு. ஓகே நான் பார்த்துக்கிறேன். சுஜா ஆடிட்டோரியத்தில் எந்த பேருமே யாருமே மிஸ்பிஹேவ் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு கொலாப்ஸுமே நடந்துடக்கூடாது. ஓகேவா? ஓகே ஓகே. அண்ட் தென் அவங்களுக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம். என்ன தான் அவங்க கார்ட்ஸ் போட்டிருந்தாலும் நம்ம காலேஜோட செக்யூரிட்டிஸே 2 பேர் நிற்கவே. ஏய் வந்திருக்கிறது யாருன்னு தெரியல, எவ்வளோ பெரிய சப்போர்ட்டிங்கில் எவ்வளோ பெரிய சேஃப்டினஸோடு வந்திருப்பாங்க. நம்ம காலேஜ் செக்யூரிட்டியெல்லாம் நம்ம சைட்லேருந்து சேஃபாக இருக்கணும். சரியா? ஓகே மேடம் அப்படிங்கிறாரு ரேயான். அப்படின்னு சொல்கிறா. சுகா அவங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அடுத்தடுத்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க. ஸோ அந்தபடி அடுத்தடுத்த ஹேண்டில் நடக்குது. இந்த ஈவெண்ட் கண்டிப்பாக இந்த டைமுக்குள்ளே முடிச்சிடணும். வயல் சொல்லு தேஜு, இந்த ஈவெண்ட்டுக்கும் ஒரு 2 hours கேப் இருக்குடி. இது என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டிங்கான ப்ரோக்ராம் ஏதாச்சும் நடத்த சொல்லு. ஓகே, பட் மெம்பர்ஸ்க்கு கொஞ்சம் பிரேக் தேவை இல்லையா? அதே நம்ம இந்த 2 hours கொடுக்கக்கூடாது. நல்ல ஐடியா தான் தேஜு. ஆனால் நான் கொஞ்சம் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன். சரியா? ஸ்கெடியூல் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஓகே வயல், பட் இதை கேன்சல் பண்ண. ஓகே ஓகே நான் பார்த்துக்கிறேன். சுஜா சொல்லுடி. ஆடிட்டோரியத்தில் எல்லாத்துக்குமே ஸ்நாக்ஸ் கன்ஃபார்ம் போயிடணும். ஓகேவா? கரெக்டாக போயிடணும், ரெகுலராக போயிடணும். ஓகேவா? ஓகே. அப்புறம் ஃபஸ்ட் இயர் பேட்ச், செகண்ட் இயர் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டடாக உட்கார வை. அப்போ தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் மிக்ஸ்அப் ஆகிடும். ஓகேவா? ஓகே ஒயன், நான் அதை பார்த்துக்கிறேன். ரேயான், பாய்ஸ் ஓன் கண்ட்ரோலில் இருக்கணும். பாய்ஸ் எக்காரத்துக்கொண்டும் அதிகப்படியாக கத்தக்கூடாது, விசில் அடிக்கக்கூடாது முக்கியமாக. ஓகேவா? ஓகே. ஓகே காய்ஸ், என் மூச்சை பார்த்துட்டு இருக்காதீங்க, போங்க டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கேருந்து வர்றாங்க. சுகா பார்த்துட்டு சிரிக்கிறான். நீங்கள் ஹபா முடியல தேஜு. தெரியுதா? ஏன்? எதுக்கு? எங்கே போன? ஃப்ளவர்ஸ் வாங்க தான். இதான் நம்ம பொக்கேலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோமேடி. அப்புறம் எதுக்குடி? பொக்கேலாம் ஆர்டர் பண்ணியிருந்தா, ஆனால் இது கொஞ்சம் பர்சனலாவா? ஆமாம், இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ளவர்ஸ் எடுக்கிறீங்க. அவள் பார்க்குறா, என்னடி இதெல்லாம்? இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிடிச்சது, அதனால தான் கலெக்ட் பண்ணி வாங்குறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. இது இப்போ ரொம்ப முக்கியமா? இங்கே பார், எல்லோரும் செய்கிறதே நம்ம செஞ்சோம்னா நம்மளை கண்டிப்பாக யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஒயன், எப்படி தான் நீ? அப்படி தான் நான் உன்னை புரிஞ்சிக்கவே முல்லடி. ரொம்ப ட்ரை பண்ணாத, கண்டிப்பாக உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலையில் ஒரு சின்னதாக நாக் பண்ணுறீங்க. அவள் சிரிச்சுட்டு அங்கே போகிறா. நீங்கள் இப்போ பிடிஎஸ் மெம்பர்ஸ் அந்த ரூமுக்குள்ளே தான் வரீங்க. சுகா அவங்கள பார்த்தோன்னே போயிட்டு அவனோட சீட்டில் உட்காந்திக்கிறான். அவனை பார்க்குறான். பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். எக்ஸ்கியூஸ் மீ சார். எல்லாரோட ஐஸு இப்போ உங்கள் மேலே திரும்புது. கையில் ஃப்ளவர்ஸோட அவ்வளோ அழகாக நின்றுட்டுருக்குறீங்க. சுகா மெய் மறந்து அவங்கள பார்த்துட்ருக்கான். ஜஸ்ட் அவன் தலையை நாக் பண்ணவும் நீங்கள் உள்ளே போகிறீங்க. போயிட்டு தேங்க்ஸ் டு கம்மிங் ஆன் ஹியர் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அவங்களுக்கு என்ன ஃப்ளவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளவரை எடுத்து கொடுக்குறீங்க. எல்லோரும் அதை வாங்கிட்டு ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜேக்கெல்லாம் அதை வாங்கி அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். ரொம்ப பிடிச்ச ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கிட்ட சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபேவரட்டான ஃப்ளவர் கொடுக்குறீங்க. அவன் கையில் வாங்கிட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் உங்களை பற்றின இன்ட்ரோ கொடுத்துக்கிறீங்க. சுகா அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிம்மன் தான், நீங்கள் தானே எங்களை இன்வைட் பண்ணுறதுக்கு உங்கள் டீன் அண்ட் பிரின்ஸிபல் கூட வந்தீங்க? ஆமாம் சார். நீங்கள் வயன் தானே? ஆமாம் சார். காலேஜோட அந்த மாதிரிலாம் இது கிடையாது, நார்மலான ஒரு ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். இல்லை, பேசிக்கிட்டாங்க இந்த காலேஜோட சாம் கேர்ள் அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் எதுவும் இல்லை சார்.
இந்த ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ணுறேன் அவ்வளோதான். ஓகே. அண்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்கெடியூல் என்னென்னு சொல்கிறீங்க. இப்போது ஜெயஹோப் தான். ஆரம் ஆ சொல்லு ஜெயஹோப். இந்த ஈவெண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 4:00 வரையா? ஆமாம். ஏன்டா? ஏய் இல்லைடா, எனக்கு இடையில ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, நான் சொல்ல மறந்துட்டேன். ஏய் என்ன விளையாடுறியா அப்படிங்கும்போது அவங்க ஃபேஸ் கொஞ்சம் மாறுது. அந்த சுகா நோட் பண்ணுறான். சாரி ஆரம், எனக்கு நான் எப்படி மறந்தேன்னு தெரில. நான் ஜஸ்ட்டு அட்டன் பண்ணிட்டு போகிறதுன்னு நினச்சேன் இந்த ப்ரோக்ராமை. ஆனால் இப்படி ஒன் டே ஃபுல்லாக நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம் எனக்கு தெரியாது ஆரம். ஜே ஹோப் சீரியஸாக எனக்கு தெரியாது ஜேகே. சுகா ஒரு சின்ன ஸ்மைலோட உங்களை மட்டுமே பார்த்துட்ருக்கான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் நீங்கள் இன்வைட் பண்ணி நீங்கள் ஹோஸ்ட் பண்ண ப்ரோக்ராம் 7 பேருமே ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. இப்போ சடனாக ஜெய்கோ இப்படி சொல்லவும் இப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. சுகா ஒரு சின்ன ஸ்மைலோட எழுந்தவங்க கிட்ட வந்து ஒரு நிமிஷத்தை பிடிக்கிறீங்களா அப்படிங்களா. அவன் அப்படியே பார்த்துட்டு அவன் கையில் இருக்க ஃப்ளவரை பார்க்குறீங்க. அதை நீங்கள் அவங்க கையில் வாங்கிக்கிறீங்க. பட் அவன் ஏன் கொடுக்குறான் எதுவுமே சொல்லலை. நீங்கள் ஆனால் அவங்க கையில் வாங்கிக்கிட்டீங்க. ஒன்றும் நர்வஸ் ஆக வேண்டாம். 7 பேரும் இருப்போம் ஈவினிங் 4:00 வரையும், இந்த ப்ரோக்ராம் முடிகிற வரையும். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்குறீங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு மாதிரி பதட்டப்பட்டிருப்பீங்க. 7 பேரில் ஒரு ஆள் போகிறாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதை அவன் புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட போய் பேசுகிறான். நீங்கள் அதை அவனை அப்படியே பார்த்துட்ருக்குறீங்க. நீங்கள் போய் நெக்ஸ்ட் ஒர்க் பாருங்கள். ஹலோ மேடம் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே பிளிங்க் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு, சார் நான் தான் சொல்கிறேன்னு இந்த ப்ரோக்ராம் கண்டினியூஸாக நடக்கும். 7 பேரும் இருந்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு போவோம். பயப்படாதீங்க போங்க. நீங்களும் அவனை பார்த்துட்டே இருந்த மாதிரி அவன் கையில் கொடுத்தான் இல்லையா ஃப்ளவரு, அதை எடுத்துக்கிட்டே அங்கேருந்து போகிறீங்க. அந்த டோர்கிட்ட போய்ட்டு சுகாவை திரும்பி பார்க்குறீங்க. அவன் லைட்டாக ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் ஒரு சின்ன ஸ்மைலோட வெளில போகிறீங்க. தேஜு அண்ட் சுஜா தான் நிற்கிறாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு, ஏய் என்ன 7 ஃப்ளவரில் ஒரு ஃப்ளவரை மட்டும் கொண்டு வந்துட்டேன், இது என்ன உனக்கா? இது ஷிட், சுகா சார் கையில் கொடுத்தாங்க இதை பிடிங்கன்னு சொல்லி நான் அப்படியே கொண்டு வந்துட்டேன். நான் இதை வேணா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டுமா? ஏய் உன்கிட்ட கொடுத்தார்ல அது உங்ககிட்டே இருக்கட்டும். என்ன உங்ககிட்ட கொடுத்தாருலடி, அது உங்ககிட்டே இருக்கட்டும். வா டைம் ஆயிடுச்சு, அடுத்த ஒர்க் பார்க்கலாம். சுஜா நீ அவங்க எல்லாருக்குமே ஜூஸ் கொடுத்துரு. ஒயன் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், நீ மட்டும் சர்வ் பண்ணிடு. சரி நீ எடுத்துகிட்டு வா, நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்து ஜூஸ் கொடுக்க போகிறீங்க. அடுத்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த விஷயங்களை பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு பார்த்து பார்த்து பண்ணுறீங்க. சுகாட ஐஸ் உங்கள் மேலே தான் இருக்குது. இப்போ நீங்கள் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. சார் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்ம ஆடிட்டோரியம் போகலாம் அப்படிங்கிறீங்க. எல்லாருமே எழுந்திரிச்சு லைனாக வராங்க. சுகா லாஸ்ட்டாக வரா. நீங்கள் டோர் கிட்ட தானே நின்றுருப்பீங்க. தேஜு அண்ட் சுஜா ரயான் 3 பேரும் உங்கள் பேக் சைடு, அதுக்கு பேக் சைடில் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் நடந்து வந்துட்டுருக்காங்க. சுகா உங்களுக்கு ஈக்குவலாக நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக வரா. உங்களுக்கு பின்னாடி தானே தேஜு அண்ட் சுஜா வரா. நீங்கள் ஒரு சின்ன ஸ்மைலோட ஆடிட்டோரியத்தில் எல்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி ரொம்ப சைலண்ட்டாக பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. அவன் சைட் ஐஸில் பார்த்துட்டே வரான். நீங்கள் பேசிக்கிட்டே வரவும் உங்கள் கால் ஸ்லிப் ஆகிறத நீங்கள் நோட் பண்ணல. நீங்கள் சடனாக ஸ்லிப் ஆகவும் அவன் தான் அவங்கள ஹோல்ட் பண்ணி அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சி நிறுத்துறான். நீங்கள் அவன் ஷர்ட் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு பெண்ட் பண்ண மாதிரி நிற்கிறீங்க. அவங்க ஹிப்பில் கை கொடுத்து பிடிச்ச மாதிரி அப்படியே பெண்ட் பண்ண மாதிரி அவங்க ஐஸ்லேயே பார்த்துட்ருக்கான். அவங்க ஐஸ் ரெண்டு அப்படியே மீட்டப் ஆகி ஃபர்ஸ்ட் சைட்டில் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. ஐ டு ஐ லாக் ஆகுது. ஓகேடா, நம்ம இதோட அந்த பாட்டை முடிச்சுக்கலாம். இது ஜஸ்ட் இன்ட்ரோ தான். ஸோ அதனால தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். போக போக அப்படியே நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். ஹோப் நம்புங்க, நம்ம ஜாலியாக ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி பார்த்துக்கலாம். ஓகேவா? அண்ட் திஸ் த பை ஃப்ரம் BTS Team Like 2.0. டாடா பை, see you, love you all.